வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாம்ஸ்டாரில் சில முக்கிய அப்டேட்டுகள் தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங், அதாவது ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு பார்த்தீங்கன்னா 11:30 பகல் 11:30க்கு வந்து இந்த போஸ்ட் வந்து ஹாம்ஸ்டார் போட்டிருந்தவங்க. அதாவது 12 ஹவர்ஸ் இருக்குது. மத்தியானம் 11:30க்கு போட்டிருந்தவங்க 12 ஹவர்ஸ் இருக்குது அவங்க ஸ்னாப்சாட் எடுக்கிறதுக்கு. அதாவது இரவு ஸ்ரீலங்கா இந்தியா டைம் இரவு 11:30 என்று நினைக்கிறேன். அப்படி தான் வரும் 12 மணி தேலமட்டக்குள்ளே. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஸ்னாப்சாட் எடுப்பாங்க. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு 28 காலாக இருக்குது, 8:15 இருக்குது. ஸோ 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணால் கூட அங்கே உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும் இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது இது. ஸோ இதை விட இந்த ஹாம்ஸ்டர் பற்றின சில அப்டேட்டுகள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஆல்ரெடி இது சம்மந்தமான அப்டேட் போட்டிருக்கேன், மார்னிங் பார்த்துருப்பீங்க. ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் சொல்லியிருந்தவங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்கன்னா எங்களோட டேட்டா பேஸில் எங்களோட தகவல்களை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. எங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, எவ்வளவு ப்ராஃபிட் பர் ஹவர், கீ, இது எல்லா டீட்டெயிலும் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் முக்கியம் என்றது வந்து இன்னும் வாதத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது ப்ராஃபிட் பர் ஹவராக காயின்ஸான்றது இன்னும் வந்து கொஷனாக தான் இருக்குது. பட் பெரிய பெரிய டாப் லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த டாப்பில் இருக்கிறார்கள் இந்த இப்போ இந்த லெவல் பாருங்கள், 1.5 பில்லியன்லேருந்து 18 பில்லியன் வரைக்கும் காயின் வச்சுருக்கிறார்கள்ற இது அளவு பாருங்கள். இவங்களோட டீட்டெயிலில் பாருங்கள், இவருக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் பர் ஹவர் இருக்குன்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் எல்லாம் பார்க்க. ஸோ அதால் இது சிலர் வந்து ப்ராஃபிட் பர் ஹவரை கூட வச்சுருக்காங்க, சிலர் வந்து காயின்ஸை கூட வச்சுருக்காங்க, சிலர்கிட்ட வந்து கீஸ் எல்லாம் இருக்குது, பொட்டை யூஸ் பண்ணிடலாம், கீ வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் இது கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் இது டீட்டெயில் வர்றதுக்கான சான்ஸுகள் இருக்குது என்ன மாதிரின்றது. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இதில் செஷன் 1 வந்து இன்றைக்கு எண்ட் ஆகிறதோட செஷன் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இது அது என்ன மாதிரி இவங்க கொடுக்குறத பொறுத்து தான் செஷன் 2 வந்து போகும். அது என்ன மாதிரி இதே கோயின் தான் தர்றாங்களா, இல்லை வேறு எதுவும் கோயின் தர்றாங்களா, ஹாம்ஸ்டாரில் வேறு கோயின் தர்றாங்களா என்றதெல்லாம் போக போக தான் அப்டேட் வரும். பட் கன்ஃபார்மாக எங்களுக்கு இதில் விட்ரோல் அப்டேட்டுகள் எல்லாமே வந்து இதில் இப்போ நாங்கள் பைனான்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம்டா நீங்கள் இதில் வந்து பாருங்கள் 21ஆம் தேதி வந்து டிபாசிட் எண்டு, அதாவது இந்த ஒன் செயின் வந்து நாங்கள் டிபாசிட் அட்ரஸ் கொடுக்குறது 21ஆம் தேதியோட எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ 24ஆம் தேதி வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குமாட்டிருக்காங்க. அதாவது பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து டோக்கன் வந்து எவ்வளோன்றது எங்களோட பைனான்ஸுக்கு எங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 24 வந்துச்சுன்னா 26ஆம் தேதி பைனான்ஸில் இல்லாட்டி எதுலையாவது நீங்கள் கன்வெர்ட்டோ இல்லாட்டி சேலோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஹாம்ஸ்டார் டோக்கனு. ஓகே. ஸோ இதுதான் இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா OKX நாங்கள் கிளிக் பண்ணோம்டா நெகட்டிவாக இருக்குது, எனக்கு ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் OKXோ பைபிட்டியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த டேட்டுகள் காட்டும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வாலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வாலெட் கனெக்ட் பண்ணி இதில் க்ரீன் டிக் வாங்கிக்கொள்ளுங்க. வாலெட் கனெக்ட் பண்ணுறது என்ன மாதிரின்றது வீடியோ போடுறேன். தொடர்ந்து ஹாம்ஸ்டார் வீடியோ தான் இருக்குது. பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், பைனான்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். பெரும்பாலும் எல்லோரும் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. வெரிஃபை பண்ணாதார்கள் பண்ணின ஒரு அக்கௌண்ட்டை கொடுங்க, அல்லாட்டி உங்களுடைய டெலிகிராமோ அல்லது டொன்கி ப்ரோ வாலெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் போக தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் கேஸ் ஃபீஸை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணாத ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டு அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதும் வராமல் போயிடும். ஸோ அதனால் கட்டாயம் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஓவில் இந்த கார்டுகள் அப்கிரேட் கார்டு எத்தனை என்ற டீட்டெயில் இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ பெரும்பாலும் இதில் இப்போ 50 கார்டுக்கு மேலே இருக்கிறார்கள் வந்து கிட்டத்தட்ட 25% இருக்காங்க. 200 கார்டு வந்து பார்த்திங்கன்னா 0%. ஸோ அவங்களுக்கு 200 கார்டு கொடுக்கல. அதே மாதிரி 15 லெவல் வந்து அச்சீவ் பண்ணாங்க 5.88% பேர் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25 லெவல் வந்து அச்சீவ் பண்ணாங்கள்ற பர்சன்டேஜ் 54%. ஸோ நான் அதை ஒன்று தான் அச்சீவ் பண்ணினேன். 5 லெவல் வந்து பார்த்திங்கன்னா 0.01% தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், 100க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், 0.01% தான். ஸோ நான் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் கொண்டு தான் செஞ்சேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வடிவாக நீங்கள் அடுத்தடுத்த இதில் செய்யுங்க.
ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்து கொடுத்தாலும் அதில் ஜாயின் பண்ணாக்கிற அளவு மிக மிக குறை. ஒரு 30 பேருக்கிட்ட தான் ஜாயின் பண்ணியிருந்தவங்க. மிச்சம் 70 பேருக்கிட்ட நான் என்ன செஞ்சேன்னா, இந்த ஹம்ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே. இந்த 3 மாதம் நான் சந்திக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சவங்க, எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுகள், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன், இந்த லிங்கை ஷேர் பண்ணி இல்லாட்டி அவங்களோட ஃபோனை வாங்கி டெலிகிராமில் ஓப்பன் பண்ணுவேன். ஒரு தரம் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி போட்டு ஹம்ஸ்டார் ஆக்டிவ் பண்ணி போட்டு விட்டுருவேன். ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட 70 பேருக்கிட்ட நான் இதில் ஜாயின் பண்ண வச்சேன். வீட்டில் இருக்கிற ஆக்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், ரிலேட்டிவ், இப்படியான ஆக்கள். ஏன்டா அவங்களுக்கு கிரிப்டோவை பற்றி தெரியாத ஆக்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து பிரயோசனம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஸோ இதை மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட டெலிகிராமை யூஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி இதுகளை எடுக்கலாம். அதை அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இதாக இருக்குது. ஸ்கின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25 இருக்குது. அது 25 வச்சுருக்காங்க. ஸ்கின் லெவல் வந்து 0.57% பேர் வச்சுருக்காங்க. இதுவே வந்து 50 ஸ்கின் வச்சுருக்காங்க. அளவை பார்ப்போம் எத்தனை இருக்குண்டு. 0% தான் இருக்குது. ப்ராஃபிட் பர் ஹவர் 3 மில்லியனுக்கு மேலே வச்சுருக்கிறார்கள். 6.33%. அதே மாதிரி எத்தனை 100 நாளைக்கு மேலே இதில் வேலை செஞ்சாகல்ற டார்கெட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.26% தான் இருக்குது. அதே மாதிரி கடைசி இது வந்து எனக்கு கிடைக்கல. அதாவது இந்த கார்டை வந்து அன்லாக் பண்ண ஸ்பெஷல் கார்டு உண்டு. அது முதல் ஸ்டார்ட்டில் வந்தது. அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதை அச்சீவ் பண்ணாங்க 0.02% மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ணியிருந்தவங்க. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து இந்த ஹம்ஸ்டார் வந்து வரக்குள்ளே இந்த கார்டை எடுக்கலாமான்றது வந்து ஒரு டவுட், தேவையா இல்லையான்றது. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 95 கீ இருக்குது. நான் பொட்டை யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒவ்வொரு நாளும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு சில டைம் 2-3 கீஸ் வந்து எனக்கு கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 5 கீ எடுத்திருப்பேன். மற்றது இப்போ ரீசெண்டாக அவங்க தர கீ டெய்லி லொகினுக்கு வர்ற அதில் ஒரு 15-20 கீஸ் வந்தது. ஸோ அப்படி தான் இதில் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணது டெய்லி இந்த இதில் காலம்புரை பின்னரம் செஞ்சு அவங்களோட டாஸ்க்கை செஞ்சு 1.5 பில்லியன் காயின்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் பர் ஹவரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணினேன், காயின்ஸில் ஏர்ன் பண்ணினேன். பட் இதே மாதிரி இது நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான், இதை விட கூட தான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராஃபிட் பர் ஹவர் காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்க்ரீன்ஷாட்டுகள் எல்லாம் விரைவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்களோட டெலிகிராமில் விட்ரோவல் வந்ததுக்கு பிறகு அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், இதில் புது அப்டேட்டுகள் வர நான் தருவேன். அதே மாதிரி இது எண்டாகுது, ஃபர்ஸ்ட் செஷன் எண்டாகுது, செகண்ட் செஷன் திருப்பி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்டேட்டும் அவங்களோட டெலிகிராம் குரூப்பில் பார்ப்போம். அதில் அப்டேட்டையும் தாரேன், தொடர்ந்து செய்வோம். அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுகள் ப்ளம், அடுத்தது எக்ஸெம்பியர், இதுகள் இதே மாதிரி அக்டோபரில் சில லிஸ்டிங்கள் இருக்குது, நவம்பரில் சில லிஸ்டிங்கள் இருக்குது. ஸோ மாதத்துக்கு 1-2 லிஸ்டிங் வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு $200 $300 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம்னா எங்களுக்கு இதிலேயே ஒரு இன்கம் வரும். ஏனெண்டா இனி வந்து நிறைய ப்ரொஜெக்ட் வருது, ரைட்? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது 1-2 நிறைய ப்ரொஜெக்ட் வருது. ஒரு மாதத்துக்கு 1-2 ப்ராஜெக்ட் சரி லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிஸ் அண்ட் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகினா, அதுக்கு முதல் டாக்ஸ் வந்தது, அதுக்கு முதல் நோட் காயின் வந்தது, இன்னும் சில ப்ராஜெக்டுகள் வந்தது, ரைட்? ஸோ அதனால் மாதம் இனி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களோட ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு ½ அன் ஹவர் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட யூடியூப்பில் வந்து அடிக்கடி இதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க, வீடியோஸ் போட்டுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டா ஒரு லைக்கை போட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பர் ஹவர் வச்சுருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எப்படின்னு என்ன நடக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.